மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு ஜென்ரலாகவே அவர் தான் உங்களுக்கு ஃபாதர். ஸோ 1-10 1-10 என்பதால் தொழில்காரகனாக இருப்பதால் தொழிலை டெவலப் பண்ணுவார். நண்பர்களே, இந்த 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். மீனத்துக்கு 5ஆம் இடம் கடகம். கடகத்துக்கு தான் குரு வரார். அப்போ என்ன ஆகும்? யோகாதிபதி சந்திரன் வீட்டுக்கு குரு போறார். அப்போ சந்திரன் மட்டும்தான் ஒரு ஜாதகத்துல ஒருத்தரை ராஜாவாக்கி அழகு பார்ப்பாராம். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ மீனராசிக்காரர்களை ராஜாவா ஆக்க போறார் இந்த சந்திரன். ராஜாவாக்கி அழகு பார்க்கிறார். அப்போ நீங்க என்ன தொழில பண்ணீங்களோ அந்த தொழில ஃபர்ஸ்ட் பிளேஸ், எதிர்நீச்சல் அடி, அந்த மாதிரிலாம் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் வின் பண்ண போறீங்க. நீங்க தான் மார்க்கெட்ல வேற யாருமே கிடையாதுங்கிற நிலைமையை உருவாக்குவீங்க. மீனராசிக்காரர்கள் மிக பெரிய ஒரு டாஸ்கை ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போறீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம் என்பதால், புத்திரஸ்தானம் என்பதால், புத்திரகாரகன் உச்சம் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. புத்திரகாரகன் உச்சம் என்பதால் குழந்தை கிடைக்க போகுது. குழந்தைக்கு இப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து ஐயுஐ தான் பண்ணுட்டாங்க சார், கவலைப்படாதீங்க, குரு பகவான் அனுகிரகத்தால். அதே மாதிரி 5ஆம் இடத்து குரு சொத்தா சேர்த்த போறீங்க. வீடு 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 வண்டி வாகனம் இடம் அடி தூள், உங்களை அடிச்சுக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணுவீங்க. 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? 5 டச் பண்ணிட்டாரு, அடுத்து 9 டச் பண்ணுறாரு. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். நான் என்னமோ பண்ணேன், அது என்னமோ ஒர்க் அவுட் ஆகி என் பக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை தொடரோன்னா வினோத், ஒரு பிஸ்னஸை தொடரோம், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், ₹1 வர மாட்டேங்குது சார் அப்படின்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை. உங்களுக்கான பிஸ்னஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இப்படி தொட்ட உடனே ₹10 திரும்பி வரும். அப்படி அதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் படைக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து யாரையும் பெஞ்ச் மார்க் வைக்காதீங்க. அவர் நல்லா பண்ணுறாரு, அவர் மாதிரி நான் பண்ண முடியாது. உங்கள் பிளெஸிங்ஸ் வேறு. உங்களுக்கு எது பிஸ்னஸோ அதுதான் உங்களுக்கு வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கான பிஸ்னஸை கண்டுபிடிப்பீங்க, பிஸ்னஸை மாற்றுவீங்க. நான் நிஜமாக வந்து இந்த கடை வந்து சலூன் கடை வச்சுருந்த வரைக்கும் நான் டெவலப்பே ஆகலை. இப்போ தான் சாப்பாட்டு கடை வச்சு பார்த்தா சூப்பராக டெவலப் ஆகிட்டேன். இதுதான் உங்களுக்கான பிளெஸிங். அந்த மாதிரி தான் பிளெஸிங்ஸை மாற்றிப்பீங்க. அடுத்ததாக 11 குரு பார்க்கிறார். நல்ல நண்பர்கள். நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சேன் சார், இந்த இவங்கூடலாம் கூட வச்சுக்கிட்டு எங்கேருந்து சார் உருப்படுறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளை டவுன் தான் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரியான தப்பான நண்பர்கள்லாம் விளக்கிட்டு ஒருத்தட்ட பழகினாலும் பாசிட்டிவான ஆட்களாக, அல்லது எவனுமே வேண்டாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நிறைய நேரங்களில் நீங்கள் தனித்தே ஒர்க் பண்ணுங்க, வின் பண்ணிடுவீங்க. நீங்கள் நண்பர்கள் என்று வைத்துக் கொள்பவர் நலம் பயப்பவர்களாக மட்டும் இருந்தால் போதும். அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லை, விட்டுருங்கன்றேன். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாத்தையோட சூப்பரா ராசியிலே இருக்கின்ற ஜென்ம சனி அவரை பார்க்குறார். அவரை குரு பார்த்து ஜென்ம சனியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. சிம்ம ராசிக்கு அப்புறம் ரொம்ப சனியை பார்த்து பயந்த ஒரு ஆள் நீங்கள் தான். காரணம் என்னன்னா, ஐயோ ஜென்ம சனி வந்துட்டானே, நம்ம ஜென்மமாக போட்டு சாவடிக்க போகிறான், கவலையப்படாதீங்க. குரு பார்த்து சனியை என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஹீஸ் ஆல்சோ மை பாய் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக மீனராசிக்காரர்கள் ஒரு லெவல் அதிகமாக போகிறாங்க லைஃப்பில். அடுத்த போஸ்டிங், அடுத்த பொசிஷனுக்கு போகிறாங்க. ஓகேங்க, எல்லா விஷயத்துலையும் ராஜா வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி முன்னேற்றம் இருக்கும்? இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்னு பொறுத்த வரைக்குமே அது கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னவென்றால், ராசியில் சனி பகவான் இருந்து போகிற வரைக்கும் அந்த ஹெல்த்தில் ஒரு பாடாப்படுத்திகிட்டே இருப்பார். இவங்க ரொம்ப அடிக்குவேட் ஸ்லீப், அடிக்குவேட் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சரியாகும். 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருந்தாலுமே இவர்கள் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். முக்கியமாக இவங்களுக்கு ஒரு பிளெஸிங் என்னென்னா, குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் லிவர், கிட்னி, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவார் குரு பகவான். ஓடி போய் பழச்சிக்கோ. மிதுன ராசிக்கு சொன்னது தான். இந்த ஒரு வருஷம் ரெகாபுலேஷன்லாம் வேணாம், லிவரை சரி பண்ணி கொடுத்துட்றேன், எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கோ, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் கீழே போட்டு உடச்சிருங்க. வேறு ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா கீழே போட்டு இதுக்கு மேலே தொடாதீங்க. மீனராசிக்காரர்கள் புதிய வாழ்க்கைக்கு போக போகிறீங்க நண்பர்களே. இதை மனதிலிருந்து சொல்கிறேன். யாரெல்லாம் உண்மையிலேயே கிங்கு தெரியுமா? ஹூ இஸ் கிங்? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் 2 இல்லாதவங்க தான் ரியல் கிங்கு. அதை மனசில் வச்சுக்கோங்க, இதை நெஞ்சில் எழுதிக்கோங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே எவ்வளோ குருஜி உங்களுக்கு மார்க் தரலாம்? 100க்கு 200 மார்க் பிரமாதமாக இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான்.
அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா, அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. மீன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி உண்மையிலே உங்களுக்கு தான். ஏன்னா 12 ராசியில உச்சம் பெறக்கூடிய குரு அவருடைய வீட்டை அவரே பார்க்க போறாரு. 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான். குரு பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும். இப்போ எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தா வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், திருமண வாழ்க்கை நடக்கும், குழந்தை வாக்கியம் கிடைக்கும், சுபம் நடக்கும், சிற சொத்துக்கள் சேரும், ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா படிக்கலாம், இல்லைங்களா? இப்படி சொல்லிட்டு போவாங்க. அதில் உச்சம் பெற்ற குரு பார்த்தாருன்னா அப்போ படிக்கும்போது டபுள் ப்ரமோஷன் வரும், வேலைக்கு போனால் ப்ரமோஷன் வித் இடமாற்றம் வரும், திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம்னா ரெட்டை குழந்தை கிடைக்கும். இப்படி நிறைய சுபபலன் சொல்லிட்டு போகலாம். அந்த மீனராசி நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று தான்,
சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட விட மாட்டான், நேரத்துக்கு தூங்க விட மாட்டான். ஜென்மத்தில் சனீஸ்வரர் இருக்கார். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலையிலையும் அடுத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறதும் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாரு. உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஆலங்குடி அப்படிங்கிற ஆபத் சகாயேஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க. பசும் சாணம் இருக்குது இல்லைங்களா, அதில் உருண்டை பண்ணி நடுவில் குழி போட்டு நெய் போட்டு தீபம், அதுக்கு பேர் ஸ்வர்ண தீபம்னு பேர். தங்கத்தில் விளக்கு போடுனா இப்போ போட முடியுமா? ஒரு சவரமே 1,10,000 ரூபா 15,000 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் எளிமையாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா பட்டாட்டோபம் கிடையாது, அதுதான் ஆன்மீகம். எளிமையாக நீங்கள் பண்ணக்கூடியது யார் வேணாலும் பண்ணலாம். இருக்கப்பட்டவங்க மட்டுமே பரிகாரம் இல்லை, இல்லாதப்பட்டவங்க கூட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தா போதும், கொஞ்சம் சர்க்கரையை எறும்பு புத்தில் போட்டால் போதும், மஞ்சளை பாம்பு புத்துக்கு மேலே மேடையில் போட்டாலே போதும். இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரங்களாக நமக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆகவே நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சால் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுப பலன் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம் பத்திரம். ஏன்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பகலில் பயணம் செய்யுங்க, இரவில் பயணம் செய்யாதீங்க. மொத்தத்தில் இது உங்களுக்கு சுப ஆண்டு. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஆபத் சகாயேஸ்வரர் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு போகவே விடாது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கும் சித்தர் வழிபாடு பண்ணுறதுக்கும் பக்கத்திலே இருக்கிற கோவிலுக்கும் எப்படியாவது போய் பண்ணிட்டு வாங்க, சுப பலன் கிடைக்கும். 100க்கு 90 மார்க் உங்களுக்கு மீன ராசிக்கு சுப பலன் நடந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே சார். உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான், ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார், வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம்,
நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தா துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும் தேவனது அருளும் கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வர போகிறாரு. அதாவது பஞ்சம குருவா இனி ஒரு ஓராண்டுக்கு தொடர போகிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து. 5ஆம் இடம் அப்படின்றது சாதாரண இடம் கிடையாது. ராசிக்கு யோகஸ்தானம் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய குலதெய்வம், பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளோட புத்திரஸ்தானம், மனோஸ்தானம் எல்லாமே நம்மளுடைய 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மீனராசிலேருந்து 5வது வீடு கடகம். அந்த கடக ராசி தான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் முழு பலம் பெறக்கூடிய ஒரு வீடு. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியிலேருந்து மீண்டும் திரும்ப அந்த ராசிக்கு வர்றதுக்கு கால சுழற்சியில் 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் இப்போ கடக ராசிக்குள்ளே அவர் வர்றதுக்கு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி நீங்கள் முழு பலம் பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதுனால நீங்களே பலமாற மாதிரி தான். உங்களுக்கே யானை பலம் கிடைச்ச மாதிரி தான். குருவுடைய சின்னமாகவே அடையாளமாக நம்ம யானையை நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம். ஸோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஐராவதம்லாம் சொல்லுவோம், இந்த வெள்ளை யானை, இந்திரனுடைய யானை, அதெல்லாம் குருவுடைய அம்சத்தில் வரக்கூடிய தன்மைகள் தான். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும், பலமும் இருக்கும், நல்லவனாகவும் இருப்போம், திறமையானவனாகவும் இருப்போம். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் வர்ற காலங்களில்
மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனாக கை கொடுக்க போகுது. பொதுவாக வந்து மீனராசிக்காரர்கள் வந்து இரக்க குணம், தெய்வ பக்தி, ஒரு அன்பு, கருணை, எல்லா வயதினரையும் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. உறவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கவங்களா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கவங்கள வந்து எளிதாக வந்து எல்லாரும் வந்து ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் நிறைய சங்கடங்களை, ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஈடுபடாது. உங்களை உங்களை யாரும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரே நல்ல மனுஷன், அவரை போயிட்டு இதனால வரைக்கும் அவர் நல்ல மனுஷன், அவரை ஏமாத்தலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட, ஐயோ பாவம் அவர் நல்லவருங்க, அவரை அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு அவப்படுத்துற மாதிரி பண்ணோம்னா அது நமக்கு பின்னாடி பிரச்சனையாக மாறும், கர்ம வினை நம்மளை பாதிக்கும் அப்படின்ற அச்ச உணர்வுலாம் கொடுத்துரும். அதனால் வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. சின்னதாக தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் கொண்ட எதிர்மறை ஆற்றல்கள் பெற்ற மனிதர்கள் உங்கள்ட்ட இருந்து கண்டிப்பான முறையில் விலகிடுவாங்க. நிச்சயமாக இனிமேல் உங்கள் வாழ்க்கை சூழல் நல்லாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சூழல் நான் சொல்கிறது வந்து உங்கள் குடும்பம், உங்களோட தொழில் ஸ்தானம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. அங்கே எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதுலேயும் ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. ராசியிலேயே சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ என்னடா இவ்வளோ தூரம் குரு பயிற்சியை வச்சு நல்ல பலன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மையில் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அது நியாயம்தான். சனி வந்து உங்களுக்கு ஜென்ம சனி, உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் ஸ்தான அடிப்படையில் சனி பகவான் வந்து மீன ராசிக்கு மிக சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு 12 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் ராசியில் அமர்றாரு. ஒரு 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், 12ஆம் இடம்ன்றது வந்து பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், எல்லாமே அதுதான். ஸோ இப்படிப்பட்ட 2 நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதி வந்து ராசியில் அமரும் பட்சத்தில் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் நமக்கு கூடயே இருக்கார் அப்படின்னா அது நமக்கு நல்லது தானே. ஸோ இப்போ விதிவிலக்கா ஜென்ம சனி ஒரு பக்கம் தொந்தரவுனாலும் விதிவிலக்கா அதே சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறார், நல்லதாக செய்வார். இதை இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன். இது இப்போ ராசி ஸ்தான அடிப்படையில் சனி நல்லது செய்வார் நான் சொன்னேன் இல்லையா. சனி இனிமேல் உறுதியாக நல்லது மட்டுமே செய்வார் அப்படின்றதுக்கு நான் ஒரு சரியான காரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானமான யோகஸ்தானத்துக்கு வந்துட்டார், சரிங்களா. அங்கேருந்து பஞ்சம யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைச்சி, எந்த ராசிக்குனாலும் குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பரிசுத்துவ தன்மை வந்துடும், பொருளாதார முன்னேற்றங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இப்போ இங்கே உங்களுடைய ராசிநாதனா வந்து அவரோட பார்வையே உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியுங்கன்னு நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள பெரிய தன்னம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்க சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிடும். உங்கள் ராசிக்கு கிடைக்கும் போது ராசியில் இருக்க சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிடும். அப்போ குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த ஒரு தோஷங்களை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும், எந்த தோஷங்களை கொடுக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும், அந்த பாவங்கள் அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து யோகமாக மாறும் அப்படின்றது தான் ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இயற்கை அசுபரான சனி பகவானுக்கும் தன்னுடைய பார்வையை கொடுக்கறதுனால வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் சனியோட அருளாலும் குருவோட அருளாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான் உள்ளபடியே உண்மை. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் நீர் ராசியான கடகராசியில் போய் அமர்ந்து உச்ச பலம் பெறதுனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இதன் மூலியமாலாம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கௌரவம், மதிப்பு, மரியாதை, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கௌரவ பொறுப்புகள், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. பொருளாதார ரீதியாகவுமே வந்து பல நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க. கண்டிப்பான முறையில் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த ஒரு அற்புதமான காலம்னு இதை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் வந்து நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி, நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள், எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்துலையுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார், நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு, ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க, நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய
குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ சீற்றங்களோ இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்கள் மனசுல எல்லாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026 நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி மதி கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கொல்லப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார், உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி, இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு நிறைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், தொழில் ரீதியான வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத சில நிபந்தனைகள், இதை எல்லாமே இந்த மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வேலை அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க செய்யாத தவறுக்கு ஒரு வழக்குகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதற்காக அபராதமாக சில விஷயங்களெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுல இருந்து வெளியில வரவும் முடியாம அதை அனுபவிக்கவும் முடியாமல் குழம்பி கொண்டு இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு இதுல இருந்து முற்றிலுமான ஒரு நிவர்த்தியை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்.
பார்க்கிறார். அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழி இருக்கக்கூடிய சில தொழில்கள் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்பா செய்த தொழிலை நீங்க இப்போ எடுத்து நடத்தி அதிலிருந்து சில வளர்ச்சிகள், அதிலிருந்து சில முன்னேற்றங்கள், அதன் மூலமாக சில லாபங்களை தொழிலில் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மீனராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் வாய்ப்புகள், அடுத்து கமிஷன் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 7ரை சனியினுடைய முக்கியமான காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாமலே இருப்பாங்க. நம்ம தொழில் செய்யறதா, வேலை செய்யறதா, வேலையில போனாலும் 1008 பிரச்சனை, தொழில் செய்தாலும் அதற்குண்டான முதலீடு இல்லை. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், தொழிலை புதிதாக ஒரு ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். கமிஷன் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எந்த பெரிய அளவுக்கும் உங்களுக்கு வருமானம் இல்லை. இப்போ இந்த 1 வருடத்துல அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக ஏஜெண்டா இருப்பாங்க. அதாவது ஹெச்ஆர்ல ரெக்ரூட்மெண்ட் பண்றவங்க, அதாவது மேன் பவர் ஏஜென்சிஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய நாட்டுல இருந்து சில வேலையாட்களை நியமனம் செய்யறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால இந்த இடத்துல அந்த கமிஷன் சார்ந்த தொழில்கள், ஏஜென்சி சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரியான கன்சல்டன்சி இதெல்லாமே முக்கியமாக வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம். அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க, அதாவது ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஒரு குறுகிய காலத்துல இந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த குருவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேலை மாற்றத்துல கொடுக்க போகுது. அடுத்த குடும்பம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல இந்த மீனராசி என்பவர்களை முக்கியமா ஏமாத்தினவங்களே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான முக்கியமான ஒரு உறுதுணையாக செயல்பட போறாங்க. அதனால அந்த ஒரு அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், ஒரு வாழ்க்கை போராட்டம் எல்லாமே நிறைவுக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த இடத்துல மீனராசி என்பவர்கள் இவர்களினுடைய வியாதி சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய பாதத்துல, அதாவது 7ரை சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பழங்காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, வெளியில போயிட்டு வந்தோம்னா பின்னங்கால வாஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா பிடிச்ச சனி அதோட வெளியிலேயே கலந்துடணும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு பாதத்துல அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருக்கும். அதிலும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்து மூட்டு வலி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். மூட்டு அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம், அதாவது இந்த ஆப்ரேஷன்லாம் செய்யறதுக்கு பயமா இருக்கு மேடம், ஆனா செய்யணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறேன், என்னால நான் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான குழப்பத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வியாதி சம்பந்தப்பட்ட நிவாரணம் முழுமையா கிடைக்க போது. நிறைய மீனராசி என்பவர்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல போங்க. ஏன்னா ஆயுர்வேதிக் அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கு. அடுத்து ஹோமியோபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. அது என்னமோ வலி இல்லாம ஆக்குமே தவிர அதற்குண்டான நிவாரணங்கள் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ கிடைக்காது. ஏன்னா நான் பல வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், எனக்கு எல்லாமே கேட்கும் ஹோமியோபதி, ஆனா இப்போ மட்டும் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஏன்னா அது 7ரை சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல அதிகப்படியாக வளர்ச்சிகளும் உள்நாட்டுல வருமானம் சம்பந்தப்பட்ட சில அதிர்ஷ்ட யோகங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது.
குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.